ஸோ ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நான் அர்ஷ் தமிழன் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுனாமி கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, இந்த கேம் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பேசிக்கலி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், டஃப்பாக இருக்கும். அதை நம்ம இந்த சுனாமிலேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே தெரியுது பாருங்க, அங்கே தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா ஒரு இடத்துல, அந்த இடத்துக்கு போகணும். அங்கே தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு கேம் ப்ளே வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேணா நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த கேம் எப்படின்னா, இந்த சுனாமிலேருந்து நம்ம தப்பிச்சு அந்த சைடுக்கு போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது நம்மளை தடுக்க நிறையா சுனாமி எவ்வளோ பெரிய அலையாக வந்துக்கிட்டு இருக்குடே. எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் சின்னது, இதோட பெரிய பெரிய அலையே வரும். அந்த அலையிலேருந்து நம்ம தப்பிச்சு நம்ம அந்த எண்டுக்கு போகணும். அப்பப்போ இந்த மாதிரி தப்பிக்க கல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல ஒரு ஐயோ, நான் என்ன பண்ணேன்? ஓடு 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 ஓடு, ஏன் வந்துட போகிறா? ஜம்பு ஜம்பு ஓடுறா தம்பி, போடு. எஸ் எஸ், அந்த சுனாமிலேன்னு இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இது எதுக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு தெரியல. சங்கூதுறாங்க, தண்ணி வரப்போகுது. ஸ்டோரேஜ் வாலெட்டா? எவ்வளோ பெரிய தண்ணி வரும்? எங்கடா போயிடுச்சா? எங்கடா இருக்குது? போயிடுச்சா? ஓகே, போயிடுச்சு கைஸ். கொண்டு பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம நேராக போயிடலாம். நம்மளுக்கு வேணும்னா அந்த பெரிய கல் தான். போயிடலாமா போயிடலாமா வேணாமா? போயிடலாமா வேணாமா? பக்காவாக எஸ்கேப் ஆனேன். அப்பா, இது வந்துட்டு ரொம்ப பெரிய அலை தான், சின்ன அலைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிஸ்க்கு வேறு ஓவராக ஏறுது. ரிஸ்க்குன்னா என்ன? ஐயோ, வருது வருது வருது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஓகே, பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. எத்தனை சங்குடா டேய்? இதெல்லாம் நம்ம தாண்டி அந்த இடத்துக்கு போகணும். என்னடா அதுக்குள்ளே கஷ்டமான கேம்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன்னு கேட்காங்க. இப்படி தான் இதெல்லாம் ஒரு டெக்னிக். இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. அதாவது நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அதை வைப்பாங்க. பார்த்துருக்கேன் வீடியோவில் எப்படி விளாடணும்னு பார்த்தேன். இப்போ ஃபுல்லாக பெரிய அளவு ஒன்று வந்துச்சு. அதெல்லாம் இந்த ரூம் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ளே போனால் தான் எஸ்கேப் ஆக முடியும். அந்த மாதிரி பெரிய அளவுலாம் வந்துச்சுன்னா அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஓடு 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 ஓடு, அளவு ஓவராக வர. இங்கே இருக்கு ஆஸ்க் கொஸ்டின், செக்யூரிட்டி கேமராவா? ஏதாவது பண்ணி மாட்டிக்கணும். செர்வர் கிராஸ் என்னன்னு தெரில, தேவையில்லாமல் எதுவும் கீழே விழுந்து ஏதாவது ஆகிடப்போகுது. ஏன்னா 4-5 தடவை கிராஷ் ஆகிடுச்சு. ஒரு 4வது கஷ்டப்பட்டு, அதனால் எதுவும் கீழே எதுவும் விழுந்துட வேணாம். ஸோ அதனால தான் போய்கிட்டுன்னு இருக்கிறேன். என்ன ட்விஸ்ட்டை வைக்கலையே, இவ்வளோ நேரமாக வைக்கலையே. சம்திங் இஸ் ராங் கைஸ். நம்ம கொஞ்சம் நான் பெரிய அலையா பயந்துட்டேன். பெரிய கேமே ரொம்ப சின்ன கேமுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலி இதுக்கு திறமை இருந்தால் போதும்,
எந்த ஆளையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இந்த கேமை முடிக்க போகிறோம். எஸ், இந்த கேமை வந்துட்டு தான் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னமோ இருக்குது, டெலிபோர்ட் ஏரியான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஃபஸ்ட்லேன்னு விட்டுருமோ. இருங்க, இந்த இடத்துல என்னன்னு பார்த்து கடைசியாக பார்ப்போம் அது என்னான்னு. இந்த இடத்துல என்னமோ இருக்குது, இது என்னான்னு தெரியல. இப்போ என்னமோ பேப்பர் மாதிரி. இது லிஃப்ட் இருக்குது, இதை கடைசியாக பார்ப்போம். அந்த இடத்துலையும் லிஃப்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டெலிபோர்ட் அண்ட் வின்னர்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கடை. வின்னர் ஆகணும், அது கடை போட்டு உட்காரணுமா நான்? 50 ஆடட் ஹெல்த் ஆர்மர், இதெல்லாம் தேவையில்லாதது நம்மளுக்கு. அப்படியே உள்ள வெளியே போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன இதுக்கு போகணும்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்லேருந்து இந்த டெலிபோர்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ டோர் இருக்குது, ஆனால் அந்த டோர் இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்னும் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். அதுதான் ஏதாவது இருந்தால். ஓகே, ஒன்றும் இல்லை. என்ன வெளியே சேர்ச்சா புரியல, என்னன்னு தெரியல. சரி வாங்க, இந்த டெலிபோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே அங்கே ஜன்னலாக இருக்குங்க. பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த லிஃப்ட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நார்மல்னு எழுதிருக்கு. என்ன நாட் நார்மல்? என்னமோ பேலஸ் மாதிரி இருக்குது கைஸ். இது நல்லா இருக்குது. சொன்ன நாங்கள் விண்டோ மாதிரி இருக்குன்னு. இதுதான் போல் இருக்குது. பெரிய ஆளை மட்டும் இப்போ வந்துச்சுன்னா எல்லோரும் சாரதை ரசித்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே பாருங்களேன், கோல்டு செஸ்ஸுன்னு இருக்குது. சைடில் 0ல் இருக்குது. இந்த எத்தனை தடவை வின் ஆகும் அவுட் ஆகும் அந்த மாதிரி நினைக்கிறேன். லிஃப்ட்டு. ஓகே, இந்த இடத்துல வேணாம். இங்கே பார்த்தோம்னா இங்கே என்னமோ இருக்குது, பெயிண்டட் பணம் இருக்குது. இதாங்க ஒரு பெரிய அப்படியே இது ரியல் லைஃபாக இருந்தால் எப்படி இருக்கும் கைஸ். இந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த வேவ்ஸை அப்படியே பார்க்கலாம், செமையாக இருக்கும். இது பேலஸ் மாதிரி இருக்குது. இது எதுக்கு இந்த இடத்துல இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது ரொம்ப பாலம் வந்து கம்பெனி மாதிரி இருக்குது. ஆனால் என் மூஞ்சி தெரியல, அவ்வளோதான். இது பிளேஸ் கிங் டவர் தெரியல, அதை கடைசியாக பார்ப்போம். இந்த இடத்துல ஃபயர் ஏரியா இருக்குது. இது யூகேல இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே சவுண்ட்லன்னு எல்லாமே அதே மாதிரி இருக்குது. சரி, இதை பார்ப்போம் என்னன்னு. போடா, போக மாட்டேங்கிறான். போலே கைஸ், போக மாட்டேங்கிறான் கைஸ். சரி விடுங்க, நம்ம பேருக்கு வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து வேணால் கீழே போயிட்டு அந்த டெலிபோர்ட்லாம் என்னன்னு பார்ப்போம். டெலிபோர்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்னவா இருக்கும்? அட, இதுதான் நம்ம அப்படி வந்திருக்கோம். அப்படின்னா இது வழியாக உள்ளே போக முடியல. அப்போனா அது டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு இது இல்லை. அப்போனா இன்னொன்று இருக்கும்ல, அதுதான் டெலிபோர்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். எதுனா இங்கே பாருங்க, இங்கே இருக்குதா, இங்கே கீப் தீஸ் ஐட்டம் ஃபார் எவர் ஆஃப்டர் யூஸ் த ரீசேஞ்ச். ஓகே, இதான் இருக்குது. இந்த இடத்த விட்டு போக போகிறோம். இழுத்துருச்சு, சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இதோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ஆஷ் தமிழன் கேமிங். பை கைஸ், பாய்.